ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பிக்கையோடு எதையெல்லாம் கடவுளிடம் கேட்கிறீர்களோ அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்ற முழு உண்மையோடு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வில் நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போமானால், கடவுள் நமக்காக இந்த மண்ணுலகம் வந்தார், நமக்காக சாவை ஏற்றுக்கொண்டார், சாவின் வழியாக அழகை அளித்தார். அந்த கடவுள் துன்பப்பட்டு அந்த துன்பத்தினுடைய வலிகளையும் வேதனைகளையும் அறிந்தவராய் இருப்பதனால் அவரிடம் கேட்போருக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை எபிரேய ஆசிரியர் நமக்கு தெளிவுபட கூறுகிறார். இன்னும் விளங்க கூற வேண்டும் என்றால், தேன் எப்படி இருக்கிறது என்று அதை சுவைத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை என்றால் தேன் எண்ணெய் போல இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அவைதான் தெரியும், அதனுடைய சுவை தெரியாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பங்கள், சோதனைகள், சாவையும் வென்று நமக்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவரிடம் துன்பப்படுவோர் நம்பிக்கையோடு கேட்பாரானால் அவர் கொடுப்பது சின்னம் என்பதை மிகவும் நம்பிக்கையோடு எபிரேய ஆசிரியர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே யாக்கோப்பு, யோவான், சீமோன், அந்திரேயா இவர்களோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு வீட்டுக்கு போகிறார். அங்கே சீமோன் பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் துன்பப்படுகிறார். அப்பொழுது இயேசு அவருடைய மாமியாரை கைப்பிடித்து தூக்குகிறார். அவ்வளவுதான், வேற எதையும் அவர் செய்யவில்லை. ஆசீர்வதிக்கவில்லை, உடல் நோய் குணமாக என்று சொல்லவில்லை, கரம் பிடித்து தூக்கினார். இந்த செய்திகள் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், நம் சகோதர சகோதரிகள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கை கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கை கொடுப்பது என்பது ஹேண்ட்ஷேக் அல்ல, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் விழுந்து கிடந்தால் தூக்கி விடுவது, நலிந்து இருந்தால் உதவி செய்வது, உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுப்பது, ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை கொடுப்பது, அழுது கொண்டிருந்தால் ஆறுதல் சொல்வது, இவைதான் உதவி. இவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருடைய மாமியாருக்கு செய்தார். மேலுமாக அவரை நாடி தேடி வந்த அனைவருக்கும் குணமளித்தார், பேய்களை விரட்டினார். அவர் இவ்வளவும் எவ்வாறு செய்தார் என்றால், தனிமையாக சென்று தந்தையிடம் ஜெபித்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகின்ற 3 செய்தி. உதவி செய்ய வேண்டும், தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவ வேண்டும். இரண்டாவது, இறைவனிடமிருந்து ஆசிரியர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தந்தையிடம் தனிமையில் ஜெபிக்க வேண்டும். இவை இரண்டும் வேண்டும் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து சொல்லுங்கள், பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் விழும். நம்பிக்கை வேண்டும். பார்வை தெரியாத ஒருவரிடம் நீ நலமாக வேண்டும் என்று நான் நம்புகிறேன், நீ நம்புகிறாய் என்று கேட்டார். நம்பிக்கை அவருக்கு பார்வையளித்தது. இப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையினால் நம்மை ஆளுகிறார். நாமும் அவர் மீது நம்பிக்கை கொள்வோமானால் அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை என்று புனித வனத்து சின்னப்பரை நினைவு கூறுகிறது. வனத்து சின்னப்பர் அவர் நல்ல கல்வி பயின்றவர், வாழ்நாளிலே கடவுளுக்காக பயந்து வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே ரோமையை ஆட்சி செய்தவன் சீசர். நமது புனிதரான வனத்து சின்னப்பரை கொல்ல எத்தனையோ சதித்திட்டம் திட்டியதால் அவர் காட்டுக்கு ஓடி போனார். காட்டுக்கு ஓடி போய் அங்கே கடுந்தவம் புரிய ஆரம்பித்தார். மீண்டுமாக தனது ஊருக்கு வருகிறார். அவருக்கு அந்த சூழல் பிடிக்கவில்லை, காட்டிலே கிடைத்த அமைதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மீண்டுமாக காட்டுக்கு போகிறார். ஏறத்தாழ 90 வயது வரை 90 ஆண்டுகள் அவர் காட்டிலே கடுந்தவம் புரிந்து கடவுளோடு இருந்தார். இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், காட்டுக்குள்ளே உணவு, இருப்பிடம், உடை எல்லாம் எனக்கு கடவுள் கொடுப்பார் என்று நம்பினார். அதனால் அவர் வாழ்ந்த குகைக்கு அருகிலே ஒரு பேரிச்ச மரம் வளர்ந்தது. அதிலிருந்து கனியை உண்டு அவருடைய பசியை ஆற்றிக் கொண்டார். அருகிலே ஒரு ஓடை ஓடியது, அதே தனது தாகத்தை தணித்துக் கொண்டார். மரம் செடி கொடிகளில் இருந்த இலைகளை எடுத்து தனக்கு ஆடையாக அணிவித்துக் கொண்டார். எல்லாம் கடவுள் கொடுத்தார் என்று நம்பினார்.
எல்லா காலமும் மரத்திலே கனி இருக்காது. அதனால் கனி இல்லாத காலகட்டத்திலே காகம் அவருக்கு அனுதினமும் அப்பம் கொண்டு வந்து கொடுத்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை நம்பினோரை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு வனத்து சின்னப்பர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். வனத்து சின்னப்பரை கேள்விப்பட்ட தூய வனத்து அந்தோணியார் அவரை சந்திக்க செல்கிறார். காடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு ஓநாயை பார்க்கிறார். அந்த ஓநாய் இவரை பார்த்து ஓடுகிறது. அந்த ஓநாயை விரட்டி கொண்டு இவரும் ஓடுகிறார். ஒரு ஓடை வருகிறது. ஓடையை கடந்த பிறகு ஒரு குகை வருகிறது. அங்கே சின்னப்பரை காண்கிறார். மகிழ்ச்சி அடைகிறார். சின்னப்பரை வனத்து அந்தோணியார் கண்ட நாள் இதிலிருந்து ஒரு அப்பம் கொண்டு வந்த காகம் 2 அப்பம் கொண்டு வருகிறது. கடவுளுடைய பராமரிப்பு. அவரை நம்புவோர் அனைவருக்கும் அவர் பலனளிக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சின்னப்பர் வனத்தந்தோணியரிடம் கூறுகிறார், என்னுடைய இறப்பிற்கான நாள் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. அத்தனசியர் அவருடைய போர்வையின் மீது எடுத்து போர்த்து அதை நீ போர்த்தும் போது நான் நிம்மதியாக இறைவனிடம் துயில் கொள்வேன் என்று சொல்லி அவர் படுத்த பொழுது அந்த அத்தனசியருடைய போர்வை எடுத்து வருவதற்குள் சின்னப்பர் இறந்து போயிருந்தார். அவர் இறக்கும் போது அவருக்கு வயது 113. வனத்து சின்னப்பர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, உலகம் உங்களை கஷ்டப்படுத்துகிறது, கவலைப்படுத்துகிறது. இந்த உலகத்தை விட்டு தனிமையான இடத்திற்கு போங்கள். தந்தை கடவுள் தனிமையான இடத்திலே உங்களை சந்திப்பார். உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனுடன் பேசுகின்ற பொழுது. ஏன்னா உலக பாங்கான காரியங்களின் போது உங்களுடைய எண்ணங்கள் கடவுளோடு இருக்காது. அதனால் தூய வனத்து சின்னப்பர் நமக்கு சொல்கின்ற செய்தி, நம்பிக்கையோடு கடவுள் நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார் என்ற செய்தி. இன்றைய நாளிலே வனத்து சின்னப்பருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இனிய பெயர் நாம வாழ்த்துக்களை நாம் அறிவித்துக் கொள்வோம். கடவுள் அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவர்களுக்கு அளித்து எண்ணம் முழுவதையும் ஆசீர்வதித்து நீண்ட நாள் இறைவனோடு அவர்கள் வாழ தேவையான ஆசிரியர் கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டுகிறேன். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்து.